السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய மகத்தான அருளால் புனித ரமலானுடைய இரவு பொழுதுகளிலே இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறைவனுடைய மார்க்கத்தில் சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக அறிஞர் பெருமகனார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான வரலாற்றினை, அவர்களுடைய வரலாற்றில் சில துளிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏன் என்று கேட்டால், அவர்கள் நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், நபியினுடைய தோழர்கள், குர்ஆன் இறங்கிய காலகட்டத்திலே வாழ்ந்த பெருமக்கள். அது மட்டுமல்ல, பிரத்யேகமாக நபியினுடைய நெருக்கத்தில் இருந்த தோழராக இருந்தவர்கள், நபியினுடைய குடும்பத்துக்காரர்களில் உறவினர்களில் ஒருவர். அவருடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தையினுடைய மக்களில் உள்ளவர்கள். அதனால் அவர்கள் மார்க்கத்தை குறித்து நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளுடைய உறவாடலில் இருந்த காரணத்தினால் அவர்களை குறித்து பேசி வருகிறோம். பொதுவாக கல்வி என்று சொன்னால் அது எல்லோருக்குமே கிடைக்காது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மட்டும்தான் கல்வி கிடைக்கும் என்று அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். மயூத்தல் ஹிக்மத்த பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர் ஏராளமா, அதாவது யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை, அறிவை கொடுக்கிறானோ, கல்வியை கொடுக்கிறானோ அவர் ஏராளமான நன்மையை கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் நன்மையை நாடுகிறான் என்று சொன்னால் கல்வியை கொடுக்கிறான் என்று பொருள். கல்விக்கு பிறகு அவருக்கு இம்மையினுடைய நலனும் கிட்டுகிறது, மறுமையினுடைய நன்மையும் கிட்டுகிறது. எனவே அந்த கல்வி ஞானம் கிடைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்கிற போது அந்த கல்வியின் மீது நமக்கு ஆர்வம் தோன்றும், ஆர்வம் பிறக்கும். அதற்காக முன்னோடிகளாக திகழ்ந்த, மூத்தவர்களாக திகழ்ந்த, மார்க்கத்தின் மீது பற்றும் காதலும் ஈடுபாடும் கொண்டிருந்த அந்த மக்களை குறித்து நாம் பேசுவது நம்முடைய கல்வியிலும் தாகத்திலும் அறிவினுடைய விஷயத்திலும் நமக்கு ஆவல் ஏற்படும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிட்டு காட்டுகிறோம். பொதுவாக கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் தேடி செல்லாமல் கிடைக்காது, அது நம்மை தேடி வராது என்று சொல்லி கருத்திலே உள்ளவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றொரு தருணத்திலே அவர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹீன் வலா முதகப்பிர். 2 பேருக்கு கல்வி கிடைக்காதுங்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 1வது ஆள் யாருன்னு கேட்டா, யார் கூச்சப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரோ அவர் அப்படியே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான், கடைசி வரைக்கும் ஒரு கல்வி கிடைக்காதுங்கிறார். இன்னைக்கு கூட கூச்சப்பட்டாலும் கூச்சப்படலாட்டி இன்னைக்கு கல்வி தேடி வந்துடும். கையில நம்ம கல்வியினுடைய கருவிகள் இருக்கிற காலகட்டம் இன்னைக்கு. அவர் வாழ்ந்த காலத்துல கருவி எல்லாம் கிடையாது, மனிதர்களைத்தான் தேடியாக வேண்டும், கற்றவர்களைத்தான், மேதைகளைத்தான், அறிவாளிகளைத்தான் தேடி போக வேண்டும். இன்னைக்கு எல்லாம் என்ன செய்ய சொன்னா, தேடினால் நம்முடைய கைகளிலேயே கல்வி கிடைக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா? தேடினா கிடைக்காம இல்லை, செல்லிலேயே கிடைக்கும். புரிஞ்சுங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன திரையே நமக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து நாம் கற்காமல் இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய தப்பு தான். அப்ப இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கூச்சப்பட்டு கொண்டிருப்பவர் கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், கத்துக்க முடியாதுங்கிறாங்க. 1. 2வது ஆள் யாருன்னு கேட்டா முத்தகப்பீர், எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவர். இவருக்கு கல்வி கிடைக்காது, கடைசி வரைக்கும் முட்டாளாத்தான் இருப்பார். அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார் எனக்கு எல்லாமே தெரியும். புரிஞ்சுங்களா? கல்விக்கு கரையே இல்லை, இவருக்கு எல்லாமே தெரியும் எப்படி சொல்ல முடியும்? ஒமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா. இல்முல நீங்க மிகவும் அற்பமானதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்றான். அது கற்றவர்களை பார்த்தே சொல்லுகிறான், கற்றவர்களை பார்த்தே சொல்லுகிறான். கல்வி ரொம்ப குறைந்த அளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கல்லாதவர்களை குறித்து சொல்லவும் வேண்டுமா? புரிஞ்சுங்களா? ஆனால் முத்தகப்பீராக இருக்கக்கூடியவர் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலையில் யார் இருக்கிறார், கடைசி வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. கடைசியில டோட்டலா வந்து பார்த்தாருன்னா ஒரு சர்ச் படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாம போயிடும். அதனால கூச்சப்பட்டாலும் கிடைக்காது, அகம்பாவம் இருந்தாலும் கிடைக்காது.
இது யார் சொல்றா? பெருமகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். சரிங்களா? அதனால அந்த கல்வி தன்னுடைய வாழ்நாளை கல்விக்காக கழித்தவர். மதரசத்து மக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவினுடைய பள்ளி கலாசாலை என்ற ஒரு கலாசாலையை அவர் காலகட்டத்தில் துவக்கினார். அந்த ரசூலுல்லாஹி காலத்துக்கு பிறகு மதரசத்து இப்னு அப்பாஸ் கலாசாலை என்று அது அழைக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே நவீன சித்தா அந்த பயிற்றுவிக்கக்கூடிய முறைகளை தன்னுடைய கலாசாலையிலே கொண்டு வந்தவர் இப்னு அப்பாஸ். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து எல்லா துறையும் போதிக்க மாட்டாராம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வெறும் குர்ஆன் தஃப்சீர் மட்டும் சொன்னா தஃப்சீர் மட்டும் தான் அன்னைக்கு நடக்கும். அது சம்பந்தமான மாணவர்கள் மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க, மற்ற மாணவர்கள் அலோட் பண்ண மாட்டாங்க. மறுநாள் அரபு இலக்கியம் சம்பந்தமான கிளாஸ் நடக்குன்னு சொன்னா அரபு இலக்கியம் சம்பந்தப்பட்டவர்களை மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. அவங்க தான் உட்காந்துருப்பாங்க கலாசாலையில. அவங்க சம்பந்தப்பட்ட அரபு இலக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த கவிதையை கேட்டாலும் சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் அரபு மொழியில் இறக்கப்பட்ட காரணத்தினால் அந்த சுத்தமான அரபு மொழியை அதற்கு சான்றாக அங்க முன்னால் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலேயே பெரிய பெரிய அரபு புலவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதற்கு சான்று காட்டி இந்த குர்ஆனுடைய வசனத்தை விளக்குவார்கள். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் சொன்னா அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க. அன்னைக்கு என்ன மசாயில்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்டால் அதற்குரிய பதிலை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களா. அவங்க இடத்துல கேட்கப்படுது, இது எங்கிருந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, எப்படி இதெல்லாம் நீங்க திரட்டுறீங்க, எப்படி கட்டுங்க? பிலிசானின் சௌரின் அகூல், அதாவது அகூலின் சொல்லுகிறார்கள். இந்த ஞானம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அப்படி கிடைச்ச ஞானம் இது. சிந்திச்சு 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 கிடைச்ச ஞானம் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னா அது சம்பந்தமாக அது ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறது, சிந்திச்சுட்டே இருப்பாராம். அது சம்பந்தமாக யாரெல்லாம் தெரியுமோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருப்பார். வெக்கப்படாம நினைச்சிருந்த கேள்வி கேட்கிறது. அன்சாரி பெண்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ரஹிமல்லாஹு நிசால் அன்சார், அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர்களுக்கு கல்வி கற்பதிலே வெட்கம் ஒரு தடையாக இருந்ததில்லை, கூச்சம் ஒரு தடையாக இருந்ததில்லை என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்களே, அதுபோல கூச்சமா பட்டுக் கொண்டிருந்து இருக்காமல் சென்று கேட்கக்கூடியவர்களாக இருந்த காரணத்தினால் ஒரு பெரிய கல்வி கடலாக அவர்கள் மாறினார்கள் என்று வரலாறு. புரிச்சுங்களா? பண்பிலும் அவர்களுக்கு நல்ல பண்புகளுக்குரியவர்களாக இப்னு அப்பாஸ் இருந்திருக்கிறார்கள். ஒருவர் அவரை ஏசிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டிகிட்டே இருக்கிறார். திட்டும் போது அவரை கூப்பிட்டார். திட்டுறப்பா, நான் அது திட்டுறக்கெல்லாம் தகுதியானவன் கிடையாது. நான் என்னை குறித்து 2 வார்த்தை சொல்வதால் பெருமை இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் சொல்லுகிறேன். நான் எத்தகைய எண்ணம் கொண்டவன் என்று கேட்டால், ஒருவர் நீதமான ஆட்சி செலுத்துகிறார், நியாயமான ஆட்சி செலுத்துகிறார் என்று சொன்னால் அவர் எந்த நாட்டு அரசராக இருந்தாலும் சரி அவரை நான் நேசிப்பேன். அவரிடத்தில் நான் நீதி கேட்க போவதற்கு செல்ல மாட்டேன், நீதி கோரி போக மாட்டேன். அவர் எங்க இருந்தாலும் சரி அவர் நீதிமானாக நீதியான ஆட்சியை தருகிறார் என்று சொன்னால் மகிழ்ச்சி அடையக்கூடியவன் நான், அவரை நேசிக்கக்கூடியவன் நான். அதே போல முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே மழை பொழிகிறது என்று நான் கேள்விப்பட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷப்படுவேன். இத்தனைக்கும் நான் ஒரு விவசாயி கிடையாது, கால்நடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களும் கிடையாது. முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மையை ஒரு பகுதியில் ஏற்படுகிறது என்று கேள்விப்படுகிற போது மகிழ்ச்சி அடைவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். 3வதாக தன்னை குறித்து அகம்பாவம் இல்லாமல் ஒரு நல்ல முன்மாதிரியாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று கேட்டால், நான் திருமறை குர்ஆனின் ஏதோ ஒரு புதிய விளக்கத்தை நான் அறிந்து கொண்டால் விளங்கி கொண்டால் இது இந்த ஞானத்தை இந்த அறிவை எல்லா முஸ்லிம்களும் அடைய பெற வேண்டும், இது எல்லா முஸ்லிம்களுக்கும் எது தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த கல்வி, இந்த குர்ஆன் பற்றி இந்த விளக்கம் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைக்கக்கூடியவன் நான். என்ன போய் நீ ஏசுறியப்பா என்று ஒரு கட்டத்திலே கேட்டதாக இப்னு அப்பாஸ் கேட்டதாக சுனனுல் குப்ரா பைஹக்கி என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் பண்புகளுக்கு உரியவராக இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கத்தில் இருக்கிற போது எங்கு சென்றாலும் இந்த குழந்தையை அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது 15 வயசு தான். தன்னுடைய வாகனத்திலே கழுதையாக இருப்பினும் தன்னுடைய வாகனம் ஒட்டகையாக இருப்பினும் அவர்கள் பின்னால் அமர்த்தி கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லுகிற போது தேவையான நேரத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த இளவலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.
ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் புகாரில பதிவாக இருக்கிற செய்தி. நாம பொதுவா ஒரு பிள்ளைக்கு தந்தை அறிவுரை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக யாரை சொல்லுவோம்? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் லுக்மானை எடுத்து ஓதி காட்டுவோம். லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை சொல்லி காட்டுவோம். நபிகள் நாயகத்துடைய ஹதீதுகளில் ஒரு சிறுவருக்கு நபிகள் நாயகம் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அடிப்படையை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு உதாரணத்தை எடுத்து ஆள வேண்டும் என்று சொன்னால் இப்னு அப்பாஸை தான் எடுத்து உதாரணமாக காட்ட முடியும். அழகா ஒட்டகத்துல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. யா குலாம், தம்பி பொடியா, உனக்கு சில விஷயங்களை நான் கற்றுத் தருகிறேன். அல்ல வல்லிமுக பி கலிமாத்தின் யன்ஃபௌக பிஹல்லாஹ் பிஹின்னல்லாஹ், அவற்றின் மூலமாக அல்லாஹ் உனக்கு பயனளிப்பான், அதை தெரிந்து வச்சுக்கோ நீ அப்படின்னு அந்த பையனுக்கு கல்வி கொடுக்குறாங்க. வெள்ளமா கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இஹ்ஃபல்லாஹ், நீ அல்லாஹ்வை பேணி காத்துவா, யஹ்ஃபலுக அல்லாஹ், அல்லாஹ் உன்னை பேணி காப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ பேணி காக்கிற போது உன்னை பேணி காக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வை நீ பேணி காத்துவான், அதாவது அல்லாஹ்வை அவனுடைய சட்டத்தை மதித்து அதை பேணி காப்பாற்றக்கூடியதாக இருந்தால், அதன்படி நடக்கக்கூடியதாக நீ இருந்தால், தஜிதுஹு துஜாதாக்க, உனக்கு முன்னால் நீ அல்லாஹ்வை காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னால் ஏழைக்கு உதவணும்னா இறைவன் முன்னாடி வந்திருப்பானா? இறைவன் திருப்தி அடைவான்னு அர்த்தம். கொஞ்சம் அதான் கருத்து. சாதாரண தமிழர்களும் கூட அறிந்திருந்த செய்தி இது. அதான் அந்த செய்தி 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இஹ்ஃபலில்லாஹ், நீ அல்லாஹ்வை பேணி காத்து அவன் மார்க்கத்தை பேணி காத்து வந்தால் தஜிதுஹு துஜாஹக, உனக்கு முன்னால் நீ அவனை காண்பாய். இதை இன்னும் வழங்குறதா இருந்தா இன்னொரு ஹதீஸுக்கு போயிடலாம். 3 பேர் என்ன செய்யும் சொன்னா அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான். மறுமை நாள்ல எழுப்பி விசாரிக்கிற போது, நான் பசியோடு இருந்தேன், நான் உணவு கேட்டேன், நீ தரவில்லையே ஏன் என்று ஒரு பணக்காரனிடத்தில் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வே, நீ ரப்புல் ஆலமீன், அகிலத்துக்கெல்லாம் உணவளித்தவன், ஆகாரம் தந்தவன், உனக்கு நான் உணவளிப்பதா என்று அவர் கேட்பார். இன்ன ஏழை உன்னை தேடி வந்து பசி என்று சொன்ன போது நீ உணவளிக்கவில்லை, அப்படி நீ உணவளித்திருந்தால் அங்கு என்னை நீ கண்டிருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்வார்கள். தண்ணீரோடு தாகத்தோடு வந்தேன், நீ அன்றைக்கு அவனுக்கு உணவு தண்ணீர் கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ் அங்க நிப்பான்னு அர்த்தமா? எதிரில முன்னாடி காட்சி அளிப்பான்னு அர்த்தமா? இல்ல. அதுக்கு பொருள் என்ன? அல்லாஹ் தனக்கே தந்ததாக வர வைத்துக் கொள்கிறான் அர்த்தம். எனக்கே உணவளித்தா என்ன கூலி கிடைக்குமோ, தனக்கே தாகம் தணித்தால் என்ன கூலி கிடைக்குமோ, அது போன்று அல்லாஹ் எழுதி கொள்கிறான் கணக்கு. ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய உதவி அது அல்லாஹ் தனக்கு கொடுத்ததாகத்தான், கடன் கொடுத்ததாகத்தான் எழுதுகிறான். யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு திருப்பி தருகிறார். அப்படின்னு அல்லாஹ்ட்ட நேரடியாக கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? அல்லாஹ்வுக்கு பார்த்து கொடுக்க முடியுமா? அல்லாஹ் என்ன ஏழையா? இல்லாதவன? ஏழைக்கு கொடுப்பதை தனக்கு கடனாக கொடுத்தால் கடன் எப்படி திருப்பி செலுத்தப்படுமோ அதுபோல அல்லாஹ் இடத்துல கொடுத்த கடனாக அதை அல்லாஹ் வர வைத்துக் கொள்கிறான், திருப்பி தருகிறான், பல மடங்கு கூட்டியும் தருகிறான். அது மாதிரி தான் இவங்க சொல்ற என்னது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்திலும் சொல்கிறார்கள், இஹ்ஃபலில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை மார்க்கத்தை பேணி வந்தால் அல்லாஹ்வை நீ காண்பாய் உனக்கு முன்னால் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை திருப்திப்பட்டுக் கொள்கிறான் அர்த்தம், சந்தோஷப்படுறான் அர்த்தம். சொன்னார்கள், தஅர்ரஃப் இலைஹி ஃபில் ரஹா யஅரிஃபுக பிஷித்தா, நீ மகிழ்ச்சியாக இருக்கிற தருணங்களிலே அவனை எண்ணி பார்த்தால் நீ துன்பமா இருக்கிற நேரத்திலே அவன் உன்னை எண்ணி பார்க்கிறான். நீ சந்தோஷமா இருக்கும்போது மறந்துடுற அல்லாஹ்வை, ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்திட்டு அல்லாஹ் மறந்துடுற, அன்னைக்கு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, எல்லாம் இருக்காது ஜாலியா இருக்கும்போது. ஆனா அப்படி இல்லை, நீ மகிழ்ச்சியா இருக்கிற தருணங்களிலே அல்லாஹ் எண்ணி பார்த்தால் நீ துன்பப்படுகிற நேரத்திலே உன்னை அல்லாஹ் எண்ணி பார்க்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா இவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கூட என்னை மறக்காதவன், துன்பம் வந்தா அல்லாஹ் நினைக்கிறது அது இயல்புங்க, கை வலி கால் வலி அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, அது இயற்கையா நடக்கிற விஷயம். நல்லா இருக்குது, காசு இருக்கு, பணம் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்குது, அப்ப கூட ஒருத்தர் தொழுகை விட மாட்டேங்கிறான். அவன் தாங்க கரெக்ட், அவன் தான் சரிங்க. யாரை விட? அடிபட்ட பிறகு அல்லாங்கிறான், உதப்பட்ட பிறகு அல்லாங்கிறான், பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு அல்லாவே விழுந்து அழுகிறான். அவனை விட எவன் சிறந்தவன்? மகிழ்ச்சியாக இன்பமாக இருக்கிற தருணங்களில் இறைவனை நினைவு கூறுகிறானே அவன்.
மிகச்சிறந்தவன். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவருக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்குறாங்க இப்னு அப்பாஸ், அவனை நீ இன்பமான தருணங்களில் அவனை நீ நினைவு கூறு, எண்ணிப்பார், அவன் துன்பமான வேளைகளில் அவன் உன்னை எண்ணி பார்ப்பான். விதியை அவங்க போதிச்சு கொடுத்தாங்க அந்த வயசுலேயே இப்னு அப்பாஸுக்கு. எப்படி சொன்னாங்க? உலகமே திரண்டு வந்து உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உன் தலையில் எழுதியிருந்தால் தான் அந்த நன்மை வந்து சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உலகமே திரண்டு வருது இவருக்கு உதவி செய்யறது முடியவே முடியாதுங்கிறார். உலகமே திரண்டு வந்தாலும் கிடைக்காம உதவி உன் கைக்கு வந்து சேராது. அல்லாஹ் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தலையில எழுதியிருந்தால் தான் உன் கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி சொன்னாங்க, துன்பம் என்றாலும் அப்படித்தான். உலகமே திரண்டு வந்து உனக்கு இடரளிக்க வேண்டும், இடையூறு செய்ய வேண்டும், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் உலகமே திரண்டு வந்து அந்த எண்ணிக்கையினால ஒன்னும் ஆக போறதில்லை. அல்லாஹ் தலையில் எழுதியிருந்தால் தான் அந்த துன்பம் வந்து சேரும். நன்றாக புரிந்து கொள், பொறுமையில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இது அப்பாஸ் சொல்லுகிறார்கள். புரிஞ்சுங்களா? பொறுமையில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. பொறுமை இல்லாம இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு இடர் ஏற்பட்டு நீ வெறுத்தாலும் பொறுமையாக இரு, அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தோடு இணைந்தாகத்தான் அல்லாஹ் தஆலா இன்பங்களையும் அமைத்து வைத்திருக்கிறான். கஷ்டப்படாமல் அது இன்பங்கள் வந்து சேர்வதில்லை. துன்பத்தோடு இணைத்து பின்னி பிணைந்துதான் இன்பங்களை வைத்திருக்கிறான். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க போவதில்லை, உழைப்பில்லாமல் எதுவும் கிடைக்க போவதில்லை, பாடுகள் படாமல் எந்த விதமான வாக்கியங்களை நாம் காண முடியாது. அதிர்ஷ்டம் வந்து கொட்டாது, கூரை பீத்து கொண்டு கொட்டாது, நீதான் தேடி போக வேண்டும். துன்பத்தோடு தான் இன்பம், துன்பத்தோடு தான் இன்பம். திருமறை குர்ஆன் சொல்வதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி வளர்க்கப்பட்டவர்கள், வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால என்ன செய்றாங்க? அவங்க இந்த மாதிரி சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். கல்வி மீது பேரார்வம் கொண்டவர்களாக இருந்து மக்களுக்கு அதை போதிக்கிறார்கள். வாழ்நாளெல்லாம் அதில் கல்வி பணியில தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். கடைசி காலகட்டத்தில் கண் போயிடுச்சு. கண்ணு 2 பார்வை இழந்துட்டாங்க. வீட்டோடு முடங்கி இருந்தார்கள் தாயிஃப் நகரத்தில். சந்தோஷப்பட்டாங்க. பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் எனக்கு பாதுகாத்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த கண்ணால வேற எந்த பாவம் செய்ய முடியாது, இந்த கல்வி பணியில் என்னுடைய இறுதி காலகட்டங்களை நான் கழித்துக் கொள்கிறேன் என்று தாயிஃபிலே அமர்ந்திருந்தார்கள். அங்கேயே ஹிஜ்ரி 68 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 68ல மரணம் அடைந்தார்கள். இடையில சில ஆட்சி பொறுப்புகளும் அவர்களை தேடி வந்தது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல பஸ்ராவினுடைய, அதாவது ஈராக்கினுடைய ஆளுநராக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பெரிய கல்வியாளராக பேரு அறிஞர்களாக அவர் இருந்தார்கள். இன்றைக்கும் தஃப்சீர் என்று எடுத்துக்கொண்டால், குர்ஆன் விரிவுரை என்று எடுத்துக்கொண்டால் இப்னு அப்பாஸை தள்ளி வைத்து மறைத்து விட்டு வேணும்னு சிலர் சொல்லுவாங்க, பெரிய வழக்கறிஞர் சொல்லுவாங்க. ஆனால் யாருக்கும் வகையெல்லாம் வரல. புரிஞ்சுங்களா? அந்த நன்மக்களுடைய வாயிலாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. மறைச்சுக்கிட்டு பேசுவாங்க சில விளக்கத்தை எல்லாம். இன்னார் சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இவர் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் குலக்கின விளக்கமா இருக்கும், அல்லது என்னது நபியிடத்திலிருந்து பாடம் கற்ற இது போன்ற இப்னு அப்பாஸ் போன்ற பேரறிஞர்களுடைய அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு பேசுகிறார்கள். ஆனா என்ன, லேபிள் இல்லாம மறந்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். பார்த்தா இவரு சொல்ற கருத்து மாதிரி இருக்கும், சூப்பரா குர்ஆனுக்கு ஒட்டி விளக்கம் சொல்றாருங்கிற மாதிரி தோணும். எங்கிட்டு தேடினாலும் கிதாபுல பார்த்தா இப்னு அப்பாஸ் சொன்னது, இப்னு அப்பாஸ் சொன்னது, இப்னு மஸ்ஊத் சொன்னது, அப்துல்லா இப்னு உமர் சொன்னது, அப்துல்லா இப்னு சுபைர் சொன்னது, இப்படிதான் இருக்கும். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னது, இப்படிதான் போயிட்டு இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால அந்த பெருமக்களுடைய உழைப்பு சாதாரணமானதல்ல. அவருடைய மாணவர்களே இன்றைக்கு இந்த தஃப்சீர் உலகத்தில் போற்றப்படுகிறார்கள். முஜாஹித் இப்னு ஜபர், சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா மௌலா இப்னு அப்பாஸ், இந்த மாதிரி, அதே மாதிரி சயீத் இப்னு ஜுபைர், ஒரு 5 பேர், ஒரு பெரிய அத்தா பின் அபீ ரபா, எல்லாம் யாருடைய மாணவர்கள் ஸ்டூடெண்ட் கேட்டா பூரா இப்னு அப்பாஸ் உடைய ஸ்டூடெண்ட்ஸ். குர்ஆன் விரிவுரை கலையை எடுத்துக்கொண்டால் முஜாஹித் இப்னு ஜபரை அறியாமல், அத்தா இப்னு அபீ ரபாஹை அறியாமல், சயீத் இப்னு ஜுபைரை அறியாமல், புரிஞ்சுங்களா, தாண்டி எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது என்பது சிரமமான விஷயங்கள் தான். சயின்ஸ் சொல்லலாம், சயின்ஸ் எப்படி வேணா அவங்க சொல்லாம கூட சொல்லலாம், காரணம் சயின்ஸ் பின்னாடி காலங்களில் விளங்கின விஷயங்கள். ஆனால் மார்க்க ரீதியான விளக்கங்களை பொறுத்த வரைக்கும், நபிகள் நாயகத்துடைய காலத்தோடு ஒட்டிய விளக்கங்களை பொறுத்த வரைக்கும், அஸ்பாபுன் நுசூல் என்று சொல்லக்கூடிய குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தினுடைய அறிவு யார் மூலமாகத்தான் வர வேண்டும்? நாம இங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண முடியுமா? குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு நமக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? அந்த காலத்துல யார் வாழ்ந்தாங்களோ அவங்க சொன்னால்தான் குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னு தெரியும்.
அறியாமை காலத்துடைய நிகழ்வுகள் நடப்புகள் என்ன, நபிகள் நாயகத்துக்கு அந்த வசனம் இறங்கிய போது என்ன சூழல் எப்படிங்கிற விஷயத்தை பூரா அந்த பெருமக்கள் சொல்லாமலெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால ஒரு ஒரு விதமான சூழல் இன்றைக்கு போய் கொண்டிருக்கு சமூகத்துல. எப்படி போயிட்டு இருக்குது? அந்த பெரியவர்களுடைய அந்த உழைப்பை எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டாங்க. அதுக்காக வேண்டி அவங்க சொன்னது போல மார்க்கம்னு சொல்ல வரலங்க. இருந்தாலும் நபிகள் நாயகத்தோடு தொடர்புடைய அந்த காலகட்டத்துடைய தொடர்புடைய விஷயங்கள் அவர்கள் வழியாகத்தான் வந்தாக வேண்டும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேரை மட்டும் மறைச்சிருவாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொன்னா இப்னு அப்பாஸ் சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க, இப்னு மஸ்ஊத் சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப தேவையான விஷயங்களை எடுத்து பேசுகிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள். அதனால நாம எதையும் ஒழிக்க வேண்டாம், மறைக்க வேண்டாம், யாருக்கும் பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுக்கு ஒத்து இருக்குது, ஹதீஸ்ல ஒத்து இருக்குது. புதிய ஏதாவது விஷயமா இருந்தா அது பாரு நமக்கு தேவையில்லாத விஷயம்ப்பா, அது புதுசா இருக்கு. உதாரணத்துக்கு இப்னு அப்பாஸ் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே. குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, மூசாவும் ஹலிர் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். 3 சம்பவம் நடந்துச்சு. ஒரு சம்பவம் அந்த படகை ஓட்ட போட்ட சம்பவம், இன்னொரு சம்பவம் ஒரு சவுறு உழுகிற மாதிரி இருந்துச்சு தூக்கி நிறுத்தல சம்பவம், இன்னொரு சம்பவம் ஒரு இளைஞனை பிடிச்சு கொண்டு விட்டார் அந்த ஹிலர் என்று சொல்லக்கூடிய அவர். குர்ஆன்ல உள்ளது, கதையல்ல. இதுல நாம பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா, அந்த சவுறு கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு, அதை போய் என்ன செய்றாரு ஹிலர் வந்து என்ன செய்றாரு செப்பனிடுறாரு. அப்போ மூசா நபி கேட்கிறாங்க, இந்த ஊருக்கான பூரா கஞ்சப்பைய பசியோட நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், ஒரு விருந்து கூட கொடுக்கல, நமக்கு ஹோட்டல் இல்லாத காலம், இவனுடைய ஊருக்கு சவுறு கீழே விழுந்தா என்ன மேல விழுந்தா என்ன, நீங்க ஏன் அதை போய் உழைச்சு பாடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு மூசா. அப்ப அவரு சொன்னாரு, இந்த சவுறு சாதாரண சவுறு இல்லை தம்பி, இந்த சவுரை பத்தி பின்னாடி விளக்கம் சொல்லுற நேரத்தில் சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கு, பின்னணி ஒண்ணு இருக்கு. இந்த சுவர் 2 நல்லவங்க, ஒரு பெத்த தாய், ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கு உள்ள சுவர் இது. 2 குழந்தை, அனாதை குழந்தைகளை விட்டுட்டு போறாங்க அவங்க. இதுல ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது, பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது. இந்த சுவரு இன்னைக்கு கீழே விழுந்துச்சு சொன்னா பொக்கிஷம் வெளியே வந்துடும். அந்த அனாதை சிறுவர்களுக்காண்டி துவா செஞ்சுட்டு போயிருக்காங்க அந்த பெத்தவங்க. அல்லாஹ்வே, நாங்க மூத்தாயிட்டாலும் இந்த கருவூலம் நாயக்கின் குழந்தைக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி, அந்த கன்ஸ் அந்த அரபி சொல்ல வருது, கருவூலம் என்று சொல்லி வருது. கன்ஸ்னா கருவூலம். அப்ப அதுக்காக வேண்டித்தான் நான் நினைச்ச தூக்கினான். இந்த ஊருக்காண்டி செய்யல, நான் செஞ்சது அந்த பெத்தவங்களுக்காண்டி தான். அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, இந்த சௌத்தை சரி பண்ணி வச்சிருங்க, அந்த கருவூலம் பாதுகாக்கப்படட்டும், அந்த அனாதை குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னா, அதனால செஞ்சேன் நான். அப்படியா, எனக்கு தெரியாம போச்சுட்டாரு. இது ஒரு நீண்ட நெடிய சம்பவம், சூரத்துல் கஹ்ஃப்ல இடம்பெற்ற சம்பவம். இது கருவூலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லாரும் வழங்குறது என்ன, கருவூலம் காசு பணம் தானே, தங்கம் வெள்ளி, அதுக்கு தான் கருவூலம். அன்றைக்கு இன்னைக்கு கரன்சி, அன்னைக்கு வந்து இந்த தங்கம் வெள்ளி தான். இதுதான் எல்லாரும் விளங்கி இருக்கிற விளக்கம். ஆனா இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இல்லை, அவர்கள் சில கல்வி சம்பந்தமான ஏடுகளை அதற்குள்ளே புதைத்து வைத்திருந்தார்கள். என் பையன் பின்னாடி அவர் அத்தா வந்து ஞானி, அவர் கல்வி ஞானம் பெற்றவர். அவர் இந்த ஏடுகள் வீணாகி விடக்கூடாது, என் பிள்ளைக்கு பின்னால் பயன்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சோத்துக்கு அடியில மறைத்து வைத்து அவர் பூசி வைத்திருக்கிறார். விழுந்துச்சுன்னா பேப்பரா எடுத்து பார்த்து வீசிடுவானுங்க எல்லாரும், என்னமோ ஒரு பேப்பர்னு விட்டுருவானுங்க. ஆனா நிறைய பொக்கிஷங்கள், எழுதப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிக்கிறார். இப்போ இந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா? இது யார் ரசூலுல்லாஹி சம்பந்தமாக சொன்னாங்களா தேடி பார்த்தா ரசூலுல்லாஹி எதுவும் சொல்லல. இப்ப என்ன செய்ய, அந்த எந்த உளர்றாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னா அந்த மாதிரி உளர்ற ஆளும் கிடையாது அவர். அப்ப அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இது விஷயத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அவ்வளவு. குர்ஆன் கருவூலம் என்று சொல்கிறது, கருவூலம் கருவூலம் தான். கருவூலம் என்பது ஞான கருவூலமா அல்லது பொற்காசுகளுடைய கருவூலமா, ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லல. ஆனா யதார்த்தமா விளங்கிய விஷயம் என்னது, காசு பணமா தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தான் வைப்பாங்க, சவுத்துக்கடியில் தான் இருந்துச்சுவாங்க, புதையல்கள்லாம் புதைச்சு வச்சுட்டு போவாங்க. அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர, அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்ற, அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருந்தால் நமக்கு ஒத்து வரலங்கிற மாதிரி வந்துச்சா, நிறுத்தி வச்சுக்கிற, நிலுவையில விட்டுருங்க, அவ்வளவுதான். அதை போய் விமர்சிக்கலாமா? தேவையில்லாத விஷயங்கிற. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு தெரியும். ஏதாவது கேட்டிருக்கலாம், அதை சொல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லாம சொல்லியிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு ஒரு சிலரால் போதிக்கப்பட்டிருக்கிற போதனை தவறாக இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்களை வார்த்தெடுத்திருக்கிற முறை தப்பாக தெரிகிறது. அப்போ எது வந்து குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரியோ அல்லது குர்ஆன்ல இல்லாத விளக்கமாக இருக்கிறதா,
தெரியலப்பா, அவர் சொல்லியிருக்காரு, நல்லா இருந்தா எடுத்துக்கோ, பிடிக்கலாம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லணுமா? அவரை விமர்சிக்கலாமா? விமர்சனம் சொன்னா சரியான ஹதீசுகள் 1660 ஹதீசுகளை இப்னு அப்பாஸ் அறிவிச்சிருக்கிறார். எத்தனை ஹதீஸ்? 1660 ஹதீஸ். அப்ப எல்லாத்திலையுமே டவுட் வந்துடும், இவர் அடிச்சு விடுறவருப்பா, இது கூட அடிச்சு விடுறதாக இருக்குன்னு சொல்லி வந்துருமா இல்லையா? அதனால இந்த மாதிரியான ஒரு கருத்தை உங்களுடைய உள்ளத்துல பதிக்கிற நான். இது ஜமாத்துக்கு எதிரான கருத்தெல்லாம் கிடையாது. ஜமாத்துடைய கருத்து இதுதான். என்ன கருத்து? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு செய்தி நபித்தோழர் சொன்னால் அந்த விஷயத்தை நிறுத்தி வையுங்கள் என்று சொல்கிறோமே தவிர அதை விமர்சித்துக் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அது நம்முடைய நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள் என்று சொன்னால் தவறாக ஜமாத்தை குறித்து வழங்கி இருக்கிறார் என்று பொருள். ஜமாத்தெல்லாம் யாரையும் ஏசவும் இல்லை, திட்டவும் இல்லை. என்ன சொல்ல வருகிறோம்? இது நேரடியாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் கேட்டேன் என்று அவர் சொல்லாத போது ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தியை அது மௌகூஃப் நிறுத்தி வைக்கிறார். அது ஆதாரமாக எடுத்து வந்து முன்வைப்பது இல்லை. சுன்னத் ஜமாத்துக்காரங்க என்ன செய்வாங்க? அதையும் ஆதாரமாக முன்வைப்பார்கள். நாம் அப்படி முன்வைக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு ரசூலுல்லாஹ் இருந்து எவிடன்ஸ் காட்டல, குர்ஆன்ல இருந்து எவிடன்ஸ் காட்டல அப்படிங்கிறது. இப்ப குர்ஆனுக்கே விளக்கமாக ஒரு செய்தி சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் அவருக்கு இந்த குர்ஆனை கற்றுக்கூடிய என்ன செய்யற துவா என்ன ஆனது? அதுவும் சேர்ந்து பொய்யா? இப்படிலாம் பல கேள்விகளுக்கு இடையில் தான் நாம் இருக்கிறோம். எனவே என்ன சொல்ல வர்றேன், சுருக்கமா சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, நபி தோழர்களை குறித்து நாம் எடுத்தெடுப்புல என்ன செய்து விமர்சனம் செய்வதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத ஒரு செய்தி அவர் சொல்லி இருந்தால் அது குறித்து பேசாமல் இருந்து வருவது நல்லது. அதுதான் நம்முடைய கருத்து. அப்போ இப்னு அப்பாஸுடைய வாழ்க்கையிலும் இப்படி நிறைய செய்தியை இப்னு கஸீர்ல பார்க்கலாம். அவர் விளக்கம் சொல்வதற்கும் பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னதாக எவிடன்ஸ் இருக்காது. அப்போ பிடிச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது போய் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான விஷயம் எல்லா சஹாபாக்களுக்கும் பொருந்தும். நாம் இந்த 3 நாளும் எதை கேட்டிருக்கிறோம்? இந்த அபாதிலாக்கள் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களிலே நமக்கு தெரிந்து பிரபலமான சஹாபாக்கள் 5 பேர். அதுல ஒரே ஒருவரை குறித்து இந்த 3 நாளும் பேசி இருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் மற்றவர்களை குறித்து பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.